வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம காரசாரமான மசால் கல்லை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான மசால் கல்லை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசால் கல்லை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறீங்க. வறுத்தது கிடையாது, பச்சையான வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த மசால் கல்லைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாங்க இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மசால் கல்லை நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்க போகிறோங்க. ரொம்ப தண்ணி தேவைப்படாது. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மசாலா கடலைப்பருப்பில் கோட் ஆகாதுங்க. அதனால கம்மியாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஒட்டாத மாதிரி தான் தெரியும். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருங்க. இப்போது ஒரு வாணலியில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலையை உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒன்றா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துருங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இதை மீடியமான ஃப்ளேம்லேயே வேக விட்டுக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாங்க. இதை அப்படியே சூடாக சாப்பிட்டிங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. இதே மாதிரியே இருக்கிற எல்லா கடலையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கலைங்க. அதனால் மீடியமான கலரில் இருக்குது. உங்களுக்கு நல்ல கலர் பிடிக்கும் அப்படின்னா கலர் பவுடர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பேக்கரியில் விற்கிற அதே கலருக்கு அதே டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. இருக்கிற எல்லா கடலையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே எண்ணெயிலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையை பொரித்து சேர்த்தோம்னா நம்மளோட மசால் கல்லை நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் நம்மளோட மசால் கல்லையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான நம்மளோட மசால் கடலை ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மசால் கடலை பார்க்கவே எந்தளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மசால் கடலையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.